தொந்தரவே பண்ண மாட்டேன். சரிங்களா? நீங்க எனக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அத பண்ணிட்டீங்கன்னா நான் பாட்டு செட்டில் பண்றமான்றதுக்கு நான் என்ன வீட்டு பத்திரத்தை நான் உன்கிட்ட கொடுக்கலையே. அம்மா வீட்டு பத்திரம் நீங்க கொடுக்கல, நீங்க எழுதி கொடுத்தீங்க. வீட்டு பத்திரம் எப்படி என்கிட்ட கொடுப்பீங்க? உங்க தம்பி பேர்ல எழுதுனதை கேன்சல் பண்ணியாச்சு. சரிங்களா? வீடு என் பேர்ல இருக்கு. ஆனா நான் உங்களை வெளியே போன்னு சொல்லவே இல்லை. நீங்க இருந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா நான் பாட்டு போயிடுறேன். நான் உங்க பக்கமே வரமாட்டேன். நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? செயின் வேணும், இல்லாட்டி பணம் வேணும். செயின் தான் எடுத்துருக்கியே. செயின் தான் நீங்க மேல்வீட்டுக்காரங்கள்ட்ட அடகு வைக்க கொடுத்தீங்கல்ல. அடகு தானே வச்சிருக்கிறேன். அடகு வச்சு அவங்க அம்மா அவங்க திருப்பிட்டு ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என் கையில கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு நான் பாட்டு போயிடுறேன். நான் பாட்டு பஸ் ஏறிடுவேன். அப்படியே நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் பாட்டு வாங்கிட்டு பஸ் ஏறிடுவேன். அங்க வந்து உட்கார்ந்து செயினை வச்சுட்டு அவங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. காலையில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க யார வேணா வச்சுக்காங்க. நான் எந்த தொந்தரவும் உங்களை பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீங்க வீடியோ எடுத்தாலும் சரி, நீங்க நான் எழுதி கொடுக்க சொன்னாலும் நான் போயிடுறேன். நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். திரும்பி நான் வரமாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். நான் எழுதி அப்ப வீட்டு பத்திரத்தை என்ன செய்யறது? வீட்டு பத்திரம் என் பேர்ல தான் இருக்கும். உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தானே பிரச்சனைமா. உங்களை நான் எந்த விதத்துல தொந்தரவு பண்ண மாட்டேமா. நான் பாட்டு என்னை அம்மானே கூப்பிடாது. சரி அம்மா, அப்ப என்ன சரிங்க டீச்சர். நான் உங்களை எந்த விதத்துல நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் டீச்சர். எடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு போதும். ஆமா சரிங்க டீச்சர், சரிங்க டீச்சர். நீங்க அந்த பேச்சுல இப்ப பேச வேணாம் டீச்சர். செயின் பிரச்சனை இல்லாட்டி இந்த வீடு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு செட்டில் பண்ணுங்க. நான் எத்தனை நாள் இங்க இருக்கேன்? ஏற்கனவே வாங்கின செயின் என்ன செய்யறது? அதுதான் உங்க நீங்க யார் திருடுனான்னு எனக்கு தெரியல. வீட்டுல சண்டை நடந்தப்ப எவன் எடுத்தான்னு ஒண்ணுமே இல்லையே. அது நான் என்ன பண்ண முடியும்? பேங்க்ல என்னோட ஏடிஎம் கார்டுல பின்ன மாத்தி 420 வேலை பண்ணி நீங்க அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. யார் அதெல்லாம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அதுக்கு கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? நம்பர் பின் மாத்தி ஒருத்தவங்க ஏடிஎம் கார்டை நீங்களா எடுத்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? 55,000 ரூபாய் எடுத்திருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆர்டி பண்ண வந்தது 6,77,000 ரூபாய் வந்துச்சு. 4.25 லட்சம் வீடு என் பேர்ல மாத்துறதுக்கு ஆயிடுச்சு. வண்டிக்கு 1 லட்சம் வாங்கியிருக்கு. இது எல்லாம் போக மிச்ச காசு நான் இதுல போட்டேன், என் அக்கௌண்ட்ல போட்டேன். நான் ஒண்ணு திருடிட்டு ஓடலையே. நீங்க வீடியோ எடுத்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் கணக்கு. நான் 6 லட்சம் திருடிட்டு ஓடுனேன்னு சொன்னது நீங்க ப்ரூஃப் பண்ணிக்காங்க. இல்ல உங்களை ஏமாத்தி வாங்கினேன்னு சொன்னா அதையும் ப்ரூஃப் பண்ணிக்காங்க. அப்படி ஒருத்தன் கவர்மெண்ட் லாயர் வந்து உங்களுக்கு சாட்சி கழுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து சின்னோடு பேப்பர்ல கழுத்து போடல, 24 பக்கத்துல கழுத்து போட்டிருக்கீங்க. நீங்க டீச்சர் தானே? பிரச்சனை இல்ல. நான் தப்பு செஞ்சாதான் நான் பயப்படணும். நான் தப்பு செய்யல. நீங்க செஞ்சது நீங்க கைத்து போட்டு கொடுத்தீங்க. நீங்க யார் யாரை கூப்பிட்டு பேசுனீங்க எல்லா ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? உங்க தம்பிக்கு பயந்துட்டு சாட்சி கழுத்து போட ஒருத்தன் வரமாட்டேன்னு சொன்னான். சரிங்களா? மேல் வீட்டுக்காரன் முதல் கொண்டு நீங்க யாரை கூப்பிட்டீங்க, யார் யாரை கூப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கைத்து போட்டது நீங்க வந்து இப்ப உங்களை பாதுகாத்துக்காக நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பிரச்சனை அதுக்கு பொறுப்பாக மாட்டேன். நான் நேர்மையா தான் பண்ணேன், உங்க விருப்பத்தோட தான் பண்ணேன். எனக்கு அப்ப நான் வெளியே போனா நான் எப்படி போயிருக்கிறது சொல்லுங்க? நான் ஒரு வீடு ஒத்திக்கு பிடிக்கிறதுனால எனக்கு 4 லட்சம் 5 லட்சம் வேணும். வாடகை கொடுக்கறதுனால இப்ப என்கிட்ட எங்க இருக்காங்க? போயிட்டு வந்து இந்த வீடை கொடுன்னு கேட்டேன். நான் தான் எழுதி தரேன்னு சொல்றேன்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த பக்கமே வர மாட்டேன். இந்த வீடியோ எடுத்திருக்காங்க, எல்லாமே ரெக்கார்டு. நீங்க எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வர மாட்டேன். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கலாம், யார் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் உரிமை கொண்டாடி நான் வரவே மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு செட்டில் பண்ணணும். செட்டில் பண்றதுன்னா என்ன? அந்த செயின் தான். செயின் இல்லாட்டி நீங்க காசை கொடுத்தாலும் பரவாயில்ல. செயின் வச்சுக்கோங்க, அதுக்கு போய் காசு என்ன கொடுங்க. என்கிட்ட 1 பைசா இல்லையே. அப்ப செயினை கொடுங்க. நீங்க தான் வாக்குமூலம் கொடுத்தீங்க நான் 20ஆம் தேதி கொடுத்துட்றேன்னு. நானும் எத்தனை நாள் நானும் பஸ் ஏறி அங்கேருந்து இங்கே இருந்து அங்கே போய் எனக்கு அலைச்சல் தானே, உங்களுக்கும் அலைச்சல் தானே. தேவையில்லாம கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அருள்கிட்ட போய் பஞ்சாயத்து கேட்கணும். இதெல்லாம் தேவையா? என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க வீடியோ எடுத்துட்டு போய் நான் ஸ்டேஷன்ல காமிச்சு செயின் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிடுவேன். என்னம்மா குத்தலாமா? போயிட்டு போட்டோம்.